பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் கொன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். قال الله سبحانه وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فاستجبنا له فكشفنا ما به من ضر وآتيناه أهله ومثلهم معهم رحمة من عندنا وذكرى للعابدين صدق الله العلي العظيم. அப்போது நாம் அவரது அழைப்பை ஏற்று அவருக்கு ஏற்பட்டிருந்த துன்பத்தை அகற்றினோம். மேலும் அவருக்கு நாம் அவருடைய குடும்பத்தாரையும் அவர்களுடன் கூடுதலாக அவர்களை போன்ற மற்றவர்களையும் வழங்கினோம். நம்மிடமிருந்து ஓர் அருளாகவும் வழிபடக்கூடியவருக்கு ஒரு நினைவூட்டலாகவும் அமைய வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு செய்தோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லித் தருகிறான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இதற்கு முந்தைய ஆயத்து அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சம்பந்தமாக அல்லாஹு தஆலா தொடங்கினான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கடுமையான நோய் இருந்தது. அவர்கள் அல்லாஹ்விடம் ஒப்படைத்தார்கள், யா அல்லாஹ், கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், என்னை நீ காப்பாற்று என்று துஆ கேட்டார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்னா, அப்போது நாம் அவரது அழைப்பை ஏற்று அவருக்கு ஏற்பட்டிருந்த துன்பத்தை அகற்றினோம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த துன்பத்தை, அவருக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை நீக்கினோம். மேலும் அவருக்கு நாம் அவருடைய குடும்பத்தாரையும் அவருடன் கூடுதலாக அவர்களை போன்ற மற்றவரை வழங்கினோம். அல்லாஹ் தஆலா குடும்பத்தை கொண்டு சோதித்தான். குடும்பத்தை, அதாவது அவருடைய பிள்ளைகள் இறப்பை கொண்டு சோதித்தான். அவருடைய சொத்துக்கள் அழிந்து போவது கொண்டு சோதித்தான். அல்லாஹ் தஆலா அவர்களை மறுபடி மீட்டிக் கொடுத்தான் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் ஒரு செய்தி சொல்வார்கள். இறந்து போனவர்களை அல்லாஹ் தஆலா மறுபடி கொடுத்தான், அழிந்து போன அந்த சொத்தை மறுபடி அல்லாஹ் தஆலா கொடுத்தான் என்று சொல்வார்கள். இன்னும் அவர்களை போன்று இன்னொரு குடும்பத்தையும் கொடுத்தான். இறந்து போனவர்களை போன்று ஒரு குடும்பத்தையும் கொடுத்தான். அப்ப இறந்து போனவர்கள் அல்லாஹ் தஆலா கொடுத்தான், அவர்களை போன்று மற்றவர்களை கொடுத்தான் என்று இந்த ஆயத்துக்கு விளக்கம் கொடுப்பார்கள் சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா. ஆனா மற்றவர்கள் சொல்வார்கள், ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கிட்ட அல்லாஹ் கேட்டான், நபியே, உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் சொர்க்கத்தில் இருக்கிறார்கள், அவர்கள் உங்களுக்கு வேண்டுமா அல்ல சொர்க்கத்தில் இருக்கட்டுமா? உங்களுடைய பிள்ளைகள்லாம் சொர்க்கத்தில் இருக்கிறார்கள், அவர்கள் சொர்க்கத்திலிருந்து உங்களுக்கு வர வேண்டுமா அல்லது அவர்கள் சொர்க்கத்திலே இருக்கட்டுமா என்று அல்லாஹ் தஆலா கேட்டான். அப்ப ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் சொன்னார்கள், அவர்கள் சொர்க்கத்திலே இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்ப அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் அவர்களுக்காக வேண்டி வேறு பிள்ளைகளை கொடுத்தான் என்று விளக்கம் கொடுப்பார்கள். ஆக அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே, அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாறு நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடம். 18 வருஷம் அவர்கள் சோதனையில் ஆள்படுத்தப்பட்டார்கள். 18 வருஷம் அவர்கள் சோதனைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். ஆனால் கொஞ்சம் கூட அவர்கள் மனசு தளரவில்லை. கொஞ்சம் கூட மனசு தளராமல் அல்லாஹ்விடம் தன்னுடைய கோரிக்கை எடுத்து வைத்தார்கள். அதனுடைய பலன் அல்லாஹ் தஆலா கொடுத்தான். இப்ப நம்ம அடிக்கடி சொல்றோமா இல்லைங்களா, நமக்குள்ள பொறுப்பு துஆ கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நமக்குள்ள வேலை துஆ கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். பலன் அல்லாஹ் தஆலா நிச்சயம் ஒரு நாள் தருவான். அவருடைய இறையச்சத்தை கவனித்து, அவருடைய தக்வா கவனித்து, அவருடைய இஹ்லாஸை கவனித்து அல்லாஹ் தஆலா சீக்கிரமோ லேட்டாவோ அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், அந்த துஆக்களை அங்கீகரிப்பான். ஆனா கண்டிப்பான முறையில் அல்லாஹ் தஆலா துஆக்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க மாட்டான். ஒரு அடியான் கேட்கின்ற துஆவை, அவன் 2 கரத்தை கேட்கின்ற நீட்டி கேட்கிற துஆவை அந்த அடியானுக்காக வேண்டி 2 கரத்தை வெறுங்கையா திருப்பி அனுப்புவதை நான் வெட்கப்படுகிறேன் என்றான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். கண்டிப்பான முறை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் துஆ 18 ஆண்டு காலம் அவர் துஆ கேட்காம இருந்திருப்பார்கள். 18 ஆண்டு காலத்துக்கு பிறகு அவருடைய துஆக்கள் கபூலாகிறது சொன்னா கண்டிப்பான முறை அல்லாஹ் நம்ம கேட்கிற துஆக்கள், நாம செய்கிற அமல்கள் ஏற்றுக்கொள்ள மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்தில் அருமையானவர்களே, ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பற்றி இன்னொரு செய்தியும் சொல்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆரோக்கியத்தை வழங்கும் போது அவர்களுக்கு தங்கத்திலான வெட்டுக்கிளி அனுப்பி வைத்தாங்க. மழை மாதிரி எப்படி மழை பெய்யுது, ஆலங்கட்டி மழை பெய்யுது. அப்போ ஆலங்கட்டி மழை பெய்யும் போது பிள்ளைகளாம் எடுக்குமா இல்லைங்களா, எப்படி பிடிப்பாங்கல்ல, அதே மாதிரி தங்க கட்டி, அதாவது வெட்டுக்கிளிலாம் தங்கத்தாலான வெட்டுக்கிளி எல்லாத்துல இறக்கி வச்சானா. இறக்கி வச்சோன்னா அது என்ன செய்யறா, தன்னுடைய ஆடையில பிடித்து கொண்டார்கள், தங்களுடைய ஆடையில வாங்கி கொண்டார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்டானா, நபியே உங்களுக்கு மனநிறைவு அடையவில்லையா, மனநிறைவு அடையவில்லையான்னு கேட்டாங்க. அதுக்கு அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பதில் சொன்னாங்க, உன் அருளிலிருந்து யார் தான் மனநிறைவு அடைய முடியும், யா அல்லாஹ் உன்னுடைய அருளிலிருந்து யார் தான் மனநிறைவு அடைய முடியும் என்று சொல்லி அவர்கள் சேகரித்துக் கொண்டே இருந்தார்கள் என்று ஒரு செய்தியை சொல்வார்கள். பொதுவாக ரஹ்மத்து அதை நாம் நினைச்ச முடியாது, எனக்கு இவ்வளவு போது சொல்ல முடியாது இல்லையா. ரஹ்மத்து எந்த அளவுக்கு கிடைக்கும் அது வாங்கிக் கொள்ளணும், அதாவது எந்த அளவுக்கு கிடைக்கும் அது வாங்கிக் கொண்டே இருக்க வேண்டுதான். சையதுனா ஷாபிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவருடைய மாணவனை சந்திப்பதற்காண்டி அவர் வீட்டுக்கு போனாங்க. அப்போ அந்த மாணவர் சொன்னார் அவங்க அம்மாட்ட, இவங்க ரொம்பலாம் சாப்பிட மாட்டாங்க, கம்மியாக தான் சாப்பிடுவாங்க, ஏன்னா கம்மியாக தான் சாப்பிடுவாங்க, அவங்க சாப்பிட்றதுல கொஞ்சம் ரொம்ப கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி தான், பச்சை பிள்ளை சாப்பிட மாதிரி தான் சாப்பிடுவாங்க அப்படின்னாங்க. அப்போ அந்த அம்மா சமையல் பண்ணி வச்சிருந்துச்சு. சையதுனா ஷாபிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருக்கு முன்னால் வைக்கும்போது சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். அப்போ அந்த அம்மா கேட்டுச்சாங்க யார்கிட்ட, அவன் மாணவன்கிட்ட, என்னப்பா அவங்க கொஞ்சமாக தான் சாப்பிடுன்னு சொன்னேன், ஆனால் நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்களா, நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்களா தெரியல, வளமைக்கு மாற்றமாக சாப்பிட்றாங்க, வளமைக்கு மாற்றமாக சாப்பிட்றாங்க. காலையில் மாணவன் கேட்டாங்க, உங்களுடைய இதே அப்படி கிடையாது, ஒரு எப்படி கையொப்பி அதோட முடிச்சிருவேன், நினைக்கிற நிறைய சாப்பிட்டுக்கிட்டு அல்லாஹ்வுடைய அருள் இறங்க நான் பார்த்தேன், உன்னுடைய வீட்டில் அல்லாஹ்வுடைய அருள் இறங்க நான் பார்த்தேன், அதனால அதை குறைஞ்சு சாப்பிட்றதுக்கு எனக்கு மனசு வரல, அந்த அருளை நான் நிரப்பரமான அடையணுங்கிறதுக்காக நான் நிறைய சாப்பிட்டேன் என்று சொன்னார்களாம். அப்போ அல்லாஹ்வுடைய அருள் இருந்து யாரும் என்ன செய்ய முடியாது, போதும் என்று சொல்லிட முடியாது. எவ்வளவு கிடைக்க அவ்வளவு சாப்பிட்டு அவ்வளவு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சையதுனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இழந்த அத்தனையும் கொடுத்தான். நினைத்து பாருங்கள், உடம்புல வியாதி, பொருளாதாரத்தால் சோதனை, பிள்ளைகளால் சோதனை, அத்தனை சோதனையில் இருந்தும் அவர்கள் கொஞ்சம் கூட பின்வாங்கவில்லை. ஆனா இன்னைக்கு நமக்கு அல்லாஹ் தஆலா என்னத்துக்கு கொடுக்கல, இன்னைக்கு அல்லாஹ் தஆலா நமக்கு அருள் வளத்திலிருந்து எதை நமக்கு கொடுக்கல, வாழ்வாதாரத்துக்கு தேவையான அத்தனையும் அல்லாஹ் தஆலா கொட்டி கொடுத்திருக்கின்றார். விதவிதமான உணவு வகை நமக்கு ஒவ்வொரு நேரத்திலும் நமக்கு கொண்டு சேர்த்துக்கிறார். கொஞ்சமா நன்றி உள்ளவராக நம்ம இருக்கிறோமா, கொஞ்சமா நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமா நாமா? மீண்டும் மீண்டும் சொல்றது தானே, ஒரு சப்பை தாண்ட மாட்டாங்க பஜருக்கு, மற்ற வக்து ஒன்றரை சப்பை தாண்ட மாட்டேங்குதா, எங்க மீதி ஆட்கள்? அல்லாஹ் மறுமையில கேள்வி கேட்பானா இல்லைங்களா, உனக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்தோம், சகல பாக்கியங்களை கொடுத்தோம், என்னோட நபிமார்கள் நாம் பாருங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தார்கள், எவ்வளவு சிரமப்பட்டிருந்தார்கள், எவ்வளவு ஏச்சு வாங்கினார்கள், எவ்வளவு பேச்சு வாங்கினார்கள், அத்தனை இருந்து என் பக்கம் வந்தார்கள், என் பக்கம் தான் நின்றார்கள், என்னை வழங்கினார்கள், என்னை துதித்தார்கள், உங்களுக்கு எதை நான் கொடுக்கல? கேள்வி கேட்பான்ல மறுமை நாள்ல. நமக்கு என்ன வேலை இருக்குதுங்க, நமக்கு என்ன வேலை இருக்குது? தொழுகணும், அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றணும், அவ்வளவுதானே. அந்த தொழுகையில கூட நம்ம அலட்சியமா இருக்கிறோமே, தொழுகை கூட நாம இவ்வளவு அலட்சியமாக பொடுபோக்கா இருக்கிறோம்னு சொன்னா என்ன பதில் சொல்ல முடியும்? நம்ம அல்லாஹ்விடம் அல்லாஹ் கேள்வி கேட்கிற பொழுது முதல் கேள்வி எடுத்தான தொழுகை சம்பந்தமா தானே அல்லாஹ் தஆலா மறுமை நாள்ல கேள்வி கேட்பா. அந்த கேள்விக்கு என்ன பதில் வச்சிருக்கிறோம்? எதுவுமே இல்லை. ஆனா அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நிறைய அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நிறைய அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அல்லாஹ்க்கு நன்றி இல்லாத நடந்து கொண்டிருக்கோம். அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும். நாம் மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்கிறோம், சையதுனா அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹஜ்ஜுக்கு போற நேரத்தில் ஒரு மனிதர் உடம்பெல்லாம் வெண்குஷ்டம், அவருக்கு உடம்பெல்லாம் வெண்குஷ்டம், அந்த வெண்குஷ்டத்தில் இருந்துக்கிட்டு அந்த காபத்துல்லா திரைச்சீலையை பிடிச்சி அழுது கேட்கிறாங்க, யா அல்லாஹ் நீ எனக்கு செஞ்ச அந்த பாக்கியங்களுக்கு கோடான கொடி போல் அனைக்கிறப்பே அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். சையதுனா அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் பக்கத்தில் வந்து கேட்குறாங்க, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு என்னங்க அருள் கூட செஞ்சிருக்கிறான், உடம்பு ஃபுல்லாக அவ்வளோ வியாதி இருக்குது,
வெண்குஷ்டமா இருக்குது. நம்ம வெள்ளை வெள்ளையா இருக்குமா இல்லைங்களா? வெண்குஷ்டமா இருக்குது. உங்களுக்கு என்ன அல்லாஹ்ல நன்றி சேர்ந்த அருள் கூட தந்திருக்கான்னு சொல்லிட்டு நீங்க அல்ஹம்துலில்லாஹ் சொல்றீன்னு கேட்கணும். அவங்க அப்பதான் தெரியும் அவங்களுக்கு காதும் கேட்காதான். என்ன சொன்னீங்கன்னு சொல்லுங்க. அப்ப காதும் கேட்காது. அப்புறம் கை தாங்கலாம் அப்படின்னு எழுந்துங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்கு காது என்ன செய்யாது, நிக்க முடியாது, நடக்க முடியாது, காதும் இல்லை. யார் நிக்கிறேன்னு கேட்கும்போது கண் பார்வையும் கிடையாது அவங்களுக்கு. அப்ப கண் பார்வையும் இல்லை, உடம்பெல்லாம் குஷ்டம். அப்ப நிக்க கால் நடக்க முடியல. இத்தனை வியாதி, காது கேட்கல, இத்தனை வியாதிகளில் இருந்து கொண்டு அவர் யாரெல்லாம் எனக்கு நீ அருள்படை வழங்கியிருக்கிறாயே, கோடான கோடி போல் உனக்கே சொந்தம் என்று அந்த மனிதர் அந்த காபத்துல திரைச்சீலை பிடித்துக் கொண்டு அவர் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துகிறார் என்று சொன்னா, இன்னைக்கு அல்லாஹ் நமக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கின்றார். எந்த சிரமமும் தரல. ஆனா நமக்கு என்ன செய்யல, தொழு வரும்போது சிரமமா இருக்கு. கண் பார்வை அல்லாஹ்தால கொடுத்திருக்கிறான். காது நல்ல கேட்கக்கூடிய அளவுக்கு ஆற்றலை கொடுத்திருக்கிறான். நல்ல ஓடி ஆடக்கூடிய அளவுக்கு உடல் ஆரோக்கியத்தை, உறுப்புகள் சலாமத்தை கொடுத்திருக்கிறான். ஆனால் அவனுக்கு காட்டி சஜ்ஜா செய்வதற்கு நமக்கு முடியலன்னு சொன்னா, அப்ப நம்ம என்ன பதில் சொல்ல நினைத்து பாருங்கள். அப்ப இந்த ஆயத்தை நமக்கு சொல்லித்தரு பாடம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வை அஞ்சி நடக்க வேண்டும், அவனுடைய கட்டளையை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும் என்ற மேலான பாடத்தை தான் இந்த ஆயத்து நமக்கு தருகின்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. கேட்டபடி அமல் செய்ய நசீபை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.